அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்களுக்கு ஒரு பயமோ, ஒரு சிக்கலோ, ஒரு சங்கடமோ வந்துருச்சுன்னா, நீங்க முதல்ல என்ன செய்யறீங்க? உங்க மனசு எங்கெல்லாம் தேடுது? அதாவது உங்க மனசுல ஒரு பயம், பதட்டம், பீதி, அச்சம் இதெல்லாம் வருதுன்னா, ஒண்ணு ஏதோ ஒரு இழப்பு நடந்திருக்கும். அந்த இழப்பு நடந்ததுல உங்க மனசு பாதிப்படையுது, பீதியடையுது. இதிலிருந்து நீங்க இன்னும் மீளவே இல்லைங்கிறப்ப உங்களுக்கு ஒரு பதட்ட நிலையில இருப்பீங்க. அப்போ இந்த பதட்ட நிலையில இருக்கிறப்ப, உங்க உங்க கூட இருக்கிறவங்களோ, உங்க ரிலேஷன்ஸோ உங்களுக்கு வந்து ஆறுதலும், உங்களுக்கு அட்வைஸும் குடுப்பாங்க. "இதெல்லாம் மீண்டு வந்துரலாம். உன்னை கொஞ்சம் தயார் பண்ணிக்கோ. அதெல்லாம் நீ ஜெயிச்சுருவ. இந்த இழப்ப நீ சகிச்சு தான் ஆகணும். இது எல்லாத்துக்கும் வரக்கூடியது தான். உனக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனா நீ கண்டிப்பா ஜெயிச்சுருவ." அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள அந்த ஓடுற எண்ணத்தையும், அந்த பயத்தையும், பீதியையும் இது யாருக்கு நீங்க விளக்கி சொன்னாலும் புரியாது. உங்கனால சொல்லவும் முடியாது. அப்போ உங்க மனசு யார் சொன்னாலுமே மத்தவங்க சொல்றது எல்லாமே வாங்கிக்கும். உங்கனால செயல்படுத்த முடியாது. ஏன்னா, நீங்க பீதியிலிருந்து இன்னும் வெளியில வரல. அப்போ உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலோ, உங்களுக்கான ஒரு சிகிச்சையோ, மனதுக்கான ஒரு சிகிச்சை இருந்துச்சுன்னா, நீங்க சீக்கிரமா அதிலிருந்து வெளியில வர முடியும். பெரும்பாலும் எங்ககிட்ட வர்றவங்களே கன்சல்டிங் எடுக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா, நாங்க கன்சல்டிங்ன்னு சொல்றத விட, ஒரு தெரப்யூட்டிக் தான் குடுத்துட்டு வர்றோம். அந்த தெரப்யூட்டிக்ல பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எங்ககிட்ட வர்றவங்க 1 நாள், 2 நாள்ல இது க்யூரே ஆகாது. குறைந்தது 3 மாதத்திலிருந்து 1 வருடங்களோ தேவலாம். கூடவும் குறையவும் செய்யலாம். அப்போ அவங்க சொல்றது பார்த்தோம்னா, "என் பிரச்சனைய நான் சொல்ல வந்தேன். ஆனா நீங்க சொல்றது எதுவுமே என் காதுக்குள்ள நீங்க சொன்னப்போ ஊன்னு கேட்டுட்டேன். ஆனா அது என்னால செயல்படுத்த முடியலன்னு" ஃபீட்பேக் குடுக்குறாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ள போய் அது ஆக்டிவேட் ஆகறக்கு சில காலங்கள், நேரங்கள் தேவைப்படுது. அவங்க மனதளவுல தயார் பண்ண வேண்டியது இருக்கு. இதையெல்லாம் தவிர்த்துட்டு கூட இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸோ, ஆறுதலோ சொல்றப்போ மேலும் மேலும் உங்க மனசு பாதிப்படையுது. அப்போதைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கிற மாரி இருக்குது. ஆனா இயக்க நிலையில வர்றப்ப பல வேதனைகள், வலிகள் நீங்க அனுபவிக்கிறீங்க. இந்த தீர்வுக்காக நீங்க எடுக்கிற முடிவுகள் தான் ஒரு தவறான வழியில போயிருது. உங்கள வளர்ச்சிக்கு இல்லாம வீழ்ச்சிக்கு கூட்டிட்டு போகுது. இதத்தான் நாங்க டபுள் டின்னு சொல்றோம். அதாவது டெவலப்மெண்ட்டுக்கு போகாம டிசீஸுக்கு போயிருது. நீங்க எடுக்கக்கூடிய பாதையில் தவறு இருக்கிறனால. அப்ப இந்த பாதையில எப்படி தவறு இருக்கும்? ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு நீங்க ஒரு நாளாவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? அதற்கான ஒரு உளவியல் விளக்கம் தான் இந்த பிரசன்டேஷன். இப்போ உங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு. நீங்க ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் அல்லது வருடங்கள் வந்து வீட்ல இருக்கீங்க. இன்னொருத்தரோட கார்டியன்ல இருக்கீங்க. அப்போ உங்கள எப்படி நீங்க தயார் பண்ணுவீங்க? அப்போ மத்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. "இப்படியே இருந்தா என்ன பண்றது? உனக்குன்னு ஒண்ணு உருவாக்கு. உனக்குன்னு ஒண்ணு செய்யி. நீ இங்க போ, அங்க போ. உனக்குன்னு ஒரு இது எடுத்துக்கோ." அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்றது தான் நீங்க செய்யறீங்க. அதாவது ஒருத்தர் சொல்லுவாங்க, "ஃப்ரெண்டு கிட்ட நீ கொஞ்ச நேரம் ஃப்ரீயா பேசுனீன்னா உனக்கு சரியாயிரும்பாங்க." ஒரு சிலர் சொல்லுவாங்க, "நீ எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தீன்னா சரியாயிரும். நீ இப்படியே வீட்டுக்குள்ள முடங்கி இருக்க வேண்டாம்ன்னு" சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, "இல்ல நீ ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வா சரியாயிரும்பாங்க." இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, "இல்ல நீ கொஞ்சம் மியூசிக் கேளு. இல்ல உனக்கு பிடிச்ச பாட்டு கேளு சரியாயிடும்னு" சொல்லிருவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, "நீ அமைதியா பொறுமையா உட்காரு. நீ வீட்டுக்குள்ள அமைதியா இரு. எல்லாத்துக்கூட பேசுறத தவிர்த்துரு சரியாயிரும்னு" சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, "நீ வந்து இந்த ச கோயில் இந்த மாரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு வா சரியாயிரும்" அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, "இல்ல உனக்கு நேரம் சரியில்ல. உனக்கு காலம் சரியில்ல. அதனால நீ குறி கேட்டுட்டு வா. இல்ல ஜாதகம் பார்த்துட்டு வான்னு" சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, "இல்ல நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு" சொல்லுவாங்க. இப்படி நீங்க பல வகையில ட்ராவல் பண்றீங்க. அப்ப இது எப்படி உங்களுக்கு வளர்ச்சி குடுக்கும்? உங்களுக்கு இருக்கிற பாதிப்ப நீங்க சரி பண்ணணுமே தவிர, அதாவது இப்ப சைக்கிள் ஒரு ரிப்பேரு, இல்ல 2 வீலர் ஒண்ணு பிரேக் டவுன் ஆயிருச்சுன்னா, பஞ்சர் ஆயிருச்சுன்னா, ஒரு மெக்கானிக்க கூப்பிட்டு நம்ம ரெடி பண்றோம். அப்போ உங்க மனசுக்குள்ள இது ஒரு பஞ்சர் தானே!
ஒரு இழப்புங்கிறது ஒரு பஞ்சர் தானே. அப்போ அந்த இழப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கு கிட்ட போகிற மாதிரி ஏன் உங்கள் மனசுக்கான ஒரு டாக்டர்கிட்ட உங்களுக்கு போக தெரியல? இப்படின்னு பார்த்தா இப்படி ஒன்று இருக்கானே தெரியலன்னு தான் எங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ மனசுக்குன்னு யார் இருக்கா? அந்த மனசை சரி பண்ணுறக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் உளவியல், சைக்காலஜின்னு சொல்கிறோம். இது வந்து சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜி 2 இருக்குது. சைக்காட்ரிஸ்ட்னா மருந்து கொடுப்பாங்க, சைக்காலஜிஸ்ட்னா வளர்ச்சிக்கான தெரப்யூட்டிக் வழிகாட்டுதல் பகுப்பாய்வு சிகிச்சைகளும் கொடுப்பாங்க. அப்போது இந்த உளவியல் வந்து ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் வளர்த்துது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கிற எண்ணங்களுக்கெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நீங்கள் யாருக்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் உங்களோட பிரச்சனைகள் சொல்லுவீங்க, உங்களோட வலிகளை சொல்லுவீங்க, உங்களோட எதிர்கால பயத்தை பற்றி சொல்லுவீங்க, ப்ரெசண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு அழுவீங்க, பாஸ்ட்டு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி வேதனைப்படுவீங்க. ஆனால் இந்த வேதனையும் வலியும் எதிர்காலத்தை பற்றின பயமும் தொடர்ந்து நீங்கள் அதை ரீகால் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்களே ஒழிய, நீங்கள் யார்கிட்ட எல்லாம் சொன்னாலும் அவங்க சொல்லக்கூடிய தீர்வுகளும் அவங்க சொல்லக்கூடிய பதில்களும் உங்களுக்கு மருந்தாகாது. அதாவது ஒரு நோய்க்கு வந்து மருந்து வேணும். ஏன்னா ஆன்டிபயாட்டிக்கு அந்த செல் இழப்பு தான் ஒரு நோய். அது சளியாக இருக்கலாம், காய்ச்சலாக இருக்கலாம், வயிற்று வலியாக இருக்கலாம், தொண்டை வலியாக இருக்கலாம். அதுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் ஒன்று வேணும். அதுதான் மருந்துன்னு சொல்கிறோம். அதே மாதிரி உங்கள் மனசில் ஒரு பாதிப்பு, அது ஒரு காய்ச்சல் சளி மாதிரின்னு வைங்களேன். அப்போ அதுக்கு ஒரு மருந்து எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னா, மருந்துனால அது மனசை சரி பண்ணவே முடியாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது எப்படி ஒரு மருந்து கொடுத்தா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்தை மாற்ற முடியும்? உங்களுக்குள்ளே வர அழுகை எப்படி நிறுத்த முடியும்? உங்களுக்குள்ளே வர வேதனை எப்படி நிறுத்த முடியும்? உங்களுக்குள்ளே வர பயத்தை எப்படி நிறுத்த முடியும்? உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றின பயத்தை எப்படி நிறுத்த முடியும்? திரும்ப திரும்ப நினைவுபடுத்தினா ஓசிடின்னு சொல்லிடுறாங்க. ரிப்பீட்டடு எண்ணம் வந்துச்சுன்னா ரிப்பீட்டட் தாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தூக்கம் வரலைன்னா ஸ்லீப்பிங் டிஸார்டர்னு சொல்கிறாங்க. அப்போ இத்தனை உங்களுக்குள்ளே இருக்கிற பீதி, பயம் எப்படி தூக்கம் வரும்? எப்படி சாப்பிட முடியும்? எப்படி இயல்பாக இருக்க முடியும்? அப்போ இதுக்கெல்லாம் மனசுக்கு அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்குன்னு அதுக்காக தான் நாங்கள் வாழ்க்கைக்குன்னு முதலாக கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் நலம், சமூக நலம் இவற்றில் வளர்ச்சி அடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்துட்டு வர்றோம். அப்போது உங்கள் மனசு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே போகிறப்ப பல ஆக்டிவிட்டியில் நீங்கள் போவீங்க. புண்ணிய ஸ்தலத்துக்கு போவீங்க, ஜாதகம் பார்ப்பீங்க, குறி சொல்கிறத கேட்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸ் கேட்பீங்க, ரிலேஷன்ஸோட இதெல்லாம் கேட்பீங்க. ஆனால் உங்களால் செயல்படுத்த முடியாமல் நீங்கள் இயல்பு நிலைக்கு போக முடியாமல் பல தடைகள் திரும்ப திரும்ப வரும்பொழுது தான் நீங்கள் எப்போவுமே சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். யாராவது ஏதாவது கேட்டுட்டா அழுக வரும். இயல்பாக மற்றவங்ககிட்ட மூவ் பண்ண முடியாது. யாராவது கிட்ட பேசுகிறதுனா கூட பயந்து பேசணும். உங்களோட வாழ்க்கை பற்றின அந்த நடந்த நிகழ்வுகளை பற்றி யாராவது சொன்னால் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்கன்னு பதட்ட நிலை வரும். இப்படி எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் வாழ்வீங்க. இதனால் குழந்தை வளர்ப்பிலும் பல சிக்கல்கள் வரும். அப்போ இது போன்று வர்றப்ப தான் உங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் உங்களுக்கான மென்டார்னு சொல்கிறோம். உங்களோட மைண்டுக்குள்ளே ஓடுற நான் ஸ்டாப் தாட், அதாவது திங்கிங் வந்து உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்குது 24 மணி நேரம். நடந்தது இது வரைக்கும் நடந்தது, இனி நடக்கிறது, இனிமேல் நடக்க போகிறது, இப்படிங்கிறது 3க்குள்ளேயுமே உங்கள் மனசு தலைகீழாக ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் பதில் தேடினாலும் கிடைக்காது. திடீர்னு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கனாலோ, இந்த குறி சொல்கிறவங்களோ இல்லை புண்ணிய ஸ்தலத்துக்கு போகப்போ ரிலேஷன்ஸ் வீட்லேயே யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா திடீர்னு ஐயோ அந்த நிகழ்வு மாதிரி எங்காவது எனக்கு நடந்துருமோ, என்னோட குழந்தைகளுக்கு நடந்துருமோ அப்படின்னு ஒரு பதட்ட நிலைக்கு மேலும் மேலும் போகிறப்ப தான் உங்களுக்கு பீதி அதிகமாகுது. பேனிக் அட்டாக்னு சொல்கிறோம். இந்த பேனிக் அட்டாக் வந்துருச்சுன்னா தான் உங்களுக்கு மீள முடியாத பல அதிலிருந்து வெளியில் வர முடியாத மன அழுத்தம் அதிகமாகிடுது. இந்த அழுத்தம் அதிகமாகிறப்ப தான் உங்களுக்கு தூக்கமின்மை வரும், தொடர்ந்து தலைவலிக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், மோஷன் அடிக்கடி வரும், திடீர்னு குப்புன்னு வேர்த்துரும், திடீர்னு உடம்பு ஃபுல்லாக சூடு ஏறின மாதிரி இருக்கும், காதில் பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டாக ஏதோ புகை வெளியில் போகிற மாதிரி இருக்கும், அசிடிட்டி ஃபார்ம் ஆகிக்கும்.
யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். தொடர்ந்து உங்களுக்கு தொண்டை அடைக்கிற மாரி இருக்கும். உங்கனால இயல்பா சாதாரணமா பேச முடியாது. உங்க பேச்சு வந்து உள்நோக்கி போகும். இல்லன்னா அதிகமா சத்தத்தோட கோவப்படுற மாரி பேசுவீங்க. இந்த மாரி உங்களோட நடை, உடை, பாவனையில இந்த மாரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்போ நீங்க வீட்டு சூழலையாகட்டும், வேலைக்கு போறவங்களா இருந்தா அலுவலக சூழல்களே ஆகட்டும், யாரையுமே நம்பி நீங்க எந்த வேலையும் உங்கனால செய்ய முடியாது. யாராவது கிட்ட எதார்த்தமா பேசுறதுக்கும் கூட உங்கனால மூவ் பண்ண முடியாது. இந்த மாரி சமூக தொடர்புலயும் நெறைய சிக்கல் வரும். நீங்க கூனி குறுகி ஒரு இடத்துல வந்து வந்து முடங்கிக்குவீங்க. அதாவது வேலைக்கு போனீங்கன்னா வந்தோனே வீட்டுக்குள்ள உட்காந்துக்குவீங்க. ரிலேஷன்ஸ் வீட்லயும் கூட போய் தங்குறக்கோ, போறக்கோ பயமா இருக்கும், பதட்டமா இருக்கும். ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிருவாங்களோன்னு இப்ப நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு இந்த மாரி நடந்துருமோன்னு ஒரு அச்சம் வரும். உங்களோட குழந்தைகளையும் கூட உங்க சிஸ்டர்ஸோ, பிரதர்ஸோ வீட்டுக்கு கூட அனுப்புறக்கு ஒரு பயம் வரும். அப்ப இந்த மாரி சூழல்ல இதை நீங்க யார்கிட்ட சொன்னாலுமே புரியாதுங்கிறதுக்காக தான் நாங்க லைஃபுக்காக கிளினிக் ஆரம்பித்து மைண்ட் செட் நாலேட்ஜ் தெரப்பிய கொடுத்துட்டு வர்றோம். அப்போ இந்த மன இயக்கம் உங்களுக்கு அதிகமாகறப்ப தான் உங்களுக்கு உடல் சார்ந்த பாதிப்புகள் வருது. என்னென்னன்னு தொடர்ந்து உடம்பு வலிக்கிறது, வாமிட்டிங் சென்சேஷன் வர்றது, உங்களுக்கு கை, கால் வலி வர்றது, உங்கனால ஒரு இடத்துல இருக்க முடியாம ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது, எங்கேயுமே போக பிடிக்காம இருக்கிறது, தொடர்ந்து தலைவலி இருக்கிறது. இந்த மாரி உடல் சார்ந்த பல பாதிப்புகள் குடுக்குறப்ப, அடுத்தடுத்த கட்டங்கள் தான் உங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு விரக்தி நிலைக்கு தள்ளிருது. அப்புறம் இது ஏன் இப்படியெல்லாம் நம்ம வாழணும்? இப்படியெல்லாம் கஷ்டப்படணும்? அப்படிங்கிற நிலைக்கு போறப்ப தான், நீங்க வந்து ரொம்ப வேதனைப்படுறீங்க. எனக்குன்னு யாரும் இல்லன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறீங்க. இதுவரைக்கும் உங்க மைண்டுல எனக்கு யாரும் இல்ல, நான் அனாதைங்கிற மாரி எல்லாருமே இருந்தாலும் நீங்க ஒரு தனிமையா இருக்கிற மாரியே ஃபீல் பண்ணுவீங்க. இது போன்ற மன இயக்கத்துல வர்ற பாதிப்புகளை, இந்த இழப்புங்கிறது வந்து இந்த இழப்பை எப்படி பார்க்கணும்? எவ்வாறு கையாளணும்? ஃப்யூச்சர்ல எப்படி பண்ணணுங்கிறதுக்காக தான் மைண்ட் செட் நாலேட்ஜ் தெரப்பி. அப்ப இதுவரைக்கும் உங்க மனசு எப்படி செஞ்சுட்டு இருந்ததுன்னா, கடந்த கால நிகழ்வுகளையும், நடந்த பாதிப்பையும், ப்ரெசன்ட்ல இருக்கிறதையும் வச்சு ஃப்யூச்சருக்கு ரோடு போட்டுறீங்க. அந்த ரோட்ட தப்பான ரோடு போட்டுறீங்க. அதுக்குள்ள நான் நினைக்கிறது சரின்னு நீங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுடுறீங்க. அது போய்க்கிட்டே இருக்கிறப்ப தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகுது. ஒரு சொல்யூஷன் கிடைக்காம உங்களுக்குள்ளேயே வேதனைப்படுறீங்க. யாரையும் நம்பியும் செய்ய முடியாம, நம்பாமையும் இருக்க முடியாம, உங்களுக்குள்ள நீங்க போராடுறீங்க. இது போன்ற மனம் சார்ந்த மனதுக்குள்ள ஓடக்கூடிய ஒரு பாதிப்போ, பீதியோ, அச்சமோ, பயமோ உங்களுக்குள்ள தொடர்ந்து இப்படி இருந்ததுன்னா, இதற்கான ஒரு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை தான் உங்களுக்கு வழிகாட்டுதலா இருக்குமே தவிர, மருந்தோ, மாத்திரைகளோ இதுக்கு தீர்வு இருக்காது. மத்தவர்களுடைய அட்வைஸும், ஆறுதலும் உங்களுக்கு வழிகாட்டியா இருக்காது. ஏன்னா, அவரவர்களோட வாழ்க்கை வாழ்றக்கே அவரவர்களுக்கு நேரம் இல்லாம ஓடிட்டுருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல உங்களுக்காக ரிஸ்க் எடுக்க யாருமே வரமாட்டாங்க. உங்களை தூக்கறக்கு நீங்க தான் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது போன்று உங்கள சம்மந்தப்பட்டவங்களோ, உங்க ரிலேஷன்ஸ்க்கோ யாருக்காவது இருந்தா கூட, அவங்களுக்கு மனதளவுல ஆறுதல் சொல்றதை விட, அவர்களுக்கு இந்த மாரி ஒரு வழிகாட்டுதல் சிகிச்சை இருக்கு. அவர்களுக்கு வந்து உடனே இத குடுக்கணும்னு நீங்க செலக்ட் பண்ணுங்க. அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல குடுங்க. அவங்க டிஎன்ஏ மாறும். அவங்க ஃப்யூச்சர் நல்லாருக்கும். இந்த புண்ணியம் உங்களுக்கு தான் வந்து சேரும். அந்த நல்லது அவங்களுக்கு ஒரு நல்ல அவங்க வாழ்க்கை அமையறப்ப அவங்க ஹேப்பியா இருப்பாங்க. அவங்க அவங்களோட பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துட்டா அவங்கள பிரைட் ஆயிருவாங்க. அவங்க உலகம் சுத்தியில இருக்கிற பரந்த உலகத்த பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இயற்கையோடு இணைந்து வாழ ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க செய்யக்கூடியது வழிகாட்டியா இருங்க. மகிழ்ச்சிகரமா இருங்க. ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை மற்றவர்கள் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காதுங்கிறது தான். மற்றவர்கள் மகிழ்ச்சிக்கு நம்மோட பங்கீடு என்னன்னு பார்க்கணும். யாருக்காவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட அடிக்கடி ஒரு பிரச்சனைய சொல்றாங்கன்னா, ஒரு தடவ சொன்னாங்கன்னா அது சரியாயிடும். 2 தடவ, 3 தடவ திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனைய சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு தயவு செய்து அட்வைஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு இந்த மாரி அவங்களோட வாழ்க்கைய ரன் பண்றக்கு அவங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் தான் தேவையே ஒழிஞ்சு, எப்படி ஒரு நோய்க்கு வந்து மருந்து தேவையோ, அந்த மாரி அவங்க மனசுக்கு மறு உந்து தேவை. அந்த மறு உந்துக்கு தான் மென்டார் தேவை. அந்த மென்டார் தான் நான் எங்க நிறுவனத்தில மைண்ட் செட் நாலேட்ஜ் தெரப்பில கொண்டு வர்றோம். வெல்னஸ் தெரப்பின்னு சொல்லி. அதனால ஒவ்வொருத்தரோட வளர்ச்சிக்கு பின்னாடியும் ஒரு மென்டார் அவங்களோட வழிநடத்தலுக்கு தேவை. இந்த டிஜிட்டல் உலகத்தில் தான் செல்லும் பாதை எல்லாம் சரின்னு போறப்போ ஒரு வகையில பிரச்சனைகள் வரும். அது கடைசியில முட்டிட்டு போய் நின்னதுக்கப்புறம் கூட ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது.
அதனால் நீங்களோ உங்களை சார்ந்தவங்களோ யாராவது மனசில் ரொம்ப வேதனைப்பட்டுட்ருக்குறாங்க, வருத்தப்பட்டுட்ருக்குறாங்க, அவங்கனால அந்த பாதிப்புலேருந்து மீற முடியல அப்படின்னா, தயவுசெய்து அவர்களுக்கு அறிவுரையும், ஆலோசனையும் திரும்ப திரும்ப சொல்லி அவர்களை வேதனைப்படுத்த வேண்டாம். நீங்க ஒரு தடவ சொல்லி, 2 தடவ சொல்லி அவங்கனால அதில வெளியில வர முடியலங்கிற பட்சத்தில, நீங்க அதுக்கான ஒரு வழிகாட்டுதல் சிகிச்சை குடுத்து, இவங்கள வெளியில கொண்டு வரதுக்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் ஒரு சிகிச்சையின் மூலியமாக அவங்கள கொண்டு வர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு இந்த வகையில நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கை பிரைட் ஆகும். அவங்க வாழ்க்கை பிரைட் ஆகுறப்போ, அந்த பாதிப்புலேருந்து அவங்க மீண்டு வெளியில வர முடியும். உங்களுக்கோ, மற்றவர்களுக்கோ இதோட அழுத்தம், ஆழம் எவ்வளவுன்னு தெரியாது. அவங்க எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த சூழல்ல நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவங்களுக்கு பச்சை மரத்தில ஆணி ஏத்துன மாரி தான் ஒரு வேதனை குடுக்கும், வலிய குடுக்கும், வருத்தத்த குடுக்கும். இப்படியெல்லாம் இந்த சூழல் உருவாகிடுச்சேன்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள வேதனைப்பட ஆரம்பிச்சுருவாங்க, துக்கப்பட ஆரம்பிச்சுருவாங்க, கவலைப்பட ஆரம்பிச்சுடுவாங்க. அப்போ இழந்ததை நினைத்து தொடர்ந்து எண்ணமும், மன அழுத்தமும் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குதுன்னா, அவங்களுக்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஆலோசனைக்கான வழிகாட்டுதலை ஏற்பாடு பண்றது, அவங்க அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வழிகளா இருக்கும். அது மட்டும் அல்லாம, ஒரு இழப்பை நினைத்து தொடர்ந்து எண்ணங்களும், சிந்தனைகளும் வந்து கொண்டே இருக்குதுன்னா, எப்பொழுதுமே வாழ்க்கையில ஒரு விரக்தி நிலை ஏற்பட்டுரும். வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிரும். மனசு அழுதுகிட்டு இருக்கும். மனசு வேதனைப்படும். தூக்கம் வராது. என்னடா ஒரு வாழ்க்கைங்கிற மாரி துக்கப்பட ஆரம்பிச்சுரும். முடியாத அளவுக்கு அழுத்தங்கள், அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு அழுத்தங்கள் அவங்க மனசுக்குள்ள நான் ஸ்டாப்பா ஓடிட்டுருக்கும். இது மத்தவங்களுக்கு சொன்னா புரியாது. இதிலிருந்து நீ மீண்டு வர முடியாதான்னு மத்தவங்க ஈஸியா சொல்லுவாங்க. ஆனா, அவங்களுக்குள்ள இருக்கிற வலி, வேதனை யாருனாலயுமே புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அப்ப கடந்த கால நினைவுகள மறக்க முடியாம, நிகழ்காலத்துல இயக்கவும் முடியாம, எதிர்காலத்த பத்தி என்ன ஆகுங்கிற பயத்துல இவங்க தொடர்ந்து போறப்ப தான் இவங்களுக்கு மனமும், உடலும் பாதிப்படைந்து, இவங்க இயல்பு நிலையில இருக்க முடியாம தன்னைத்தானே வருத்திக்கிறாங்க, தன்னைத்தானே வேதனைப்படுத்திக்கிறாங்க. யார் கூடயும் இயல்பா இருக்க முடியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நடைமாடும் பிணமாக மனம் முடக்கப்பட்ட நிலையில், செயல் தடைபட்ட நிலையில இவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வெல்னஸ் தெரப்பியாக எங்களுடைய மைண்ட் செட் நாலேட்ஜ் தெரப்பியில் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம். அது மட்டுமன்றி, ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் நலன், சமூக நலன் இவற்றில் வளர்ச்சிக்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேட்ஜ் தெரப்பியில் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம்.